ஹாய், வெல்கம் டு உசேன் ஆர்ட் கலாட்டா. இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, ஒரு சிம்பிளான ஆரி பார்டர் டிசைன் அண்ட் அது ஃபுல் ஸ்லீவுக்கு எப்படி நம்ம ஒர்க் பண்ணுறதுங்கிறத வாங்க டீட்டெயிலாக பார்ப்போம். அதுக்கு வாங்க ஃபஸ்ட்டு ட்ராயிங் போட்டுக்கிறலாம். இந்த சிம்பிள் டிசைன் பார்க்க ரிச்சாகவும் அழகாகவும் இருந்துச்சு. ஃபஸ்ட்டு 2 லைன்ஸ் வந்து ஜரி லைன் போட்டுட்டு அடுத்த 2 லைன்ஸ் வந்து சில்க் த்ரெட்டாட போட்டுக்கிறேங்க. ஒன் லைன் சுகர் பீட் லைனும் அடுத்ததாக 3mm பீடும் ஒரு சுகர் பீடும் வச்சு ஒரு லைனும் அடுத்ததாக ஒரு சுகர் பீட் லைனும் போட்டுக்கிறோங்க. இப்போ சென்டர் டிசைன் பார்ப்போம். இதில் ஒரே டிசைன் தான் திருப்பி திருப்பி ரிப்பீட் ஆகும். இப்படி 2 பக்கமும் சுழி போட்டுக்கிறோங்க. இந்த ஒர்க்கில் நான் டேப்லெட் பீட் வச்சும் செஞ்சேன். வாங்க என்னென்ன வச்சு தைச்சிருக்கிறேங்கிறத டீட்டெயிலாக சொல்கிறேன். சென்டரில் ஒரு ப்ளூவோ பிங்கோ குந்தனு அதை சுற்றி சுகர் பீட் லைனு, அடுத்ததாக அதை சுற்றி 4mm கோல்டு பீடும், மேலே உச்சியிலையும் பாட்டத்துலேயும் வந்து ஒரு 3mm பீடும் ஒரு சுகர் பீடும் வச்சுக்கிறேங்க. இந்த சுழியில் வந்து சுகர் பீட்ஸ் வச்சு தைச்சிக்கிறேங்க. அடுத்தது வந்து இந்த லீஃப் குச்சி லீஃபும் அந்த இன்னொரு லீஃபும் கட்டானால் போட்டுக்கோங்க. கோல்டு கட்டானால் கட்டான லீஃபோட நுனியில் 2mm சில்வர் பீடு வச்சுக்கிறேங்க. அடுத்ததாக வந்து சென்டரில் வந்து ஒயிட் ஃபிட்டட் ஸ்டோன் வச்சுக்கிறேங்க. ட்ரையாங்கிள் ஷேப்பில் ஃபிட்டட் ஸ்டோன் ஒட்டிக்கிறேங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த சுழியை சுற்றியும் இந்த ஃப்ளவரை சுற்றியும் ஒரு கோல்டு ஜரி லைன் கொடுத்துக்கிறேங்க. டேப்லெட் பீடு தைச்சிட்டு அதை சுற்றி சுகர் பீட்ஸ் வச்சுட்டு மேலே நுனியில் 3mm கோல்டு பீடும் ஒரு சுகர் பீடும் வச்சுக்கிறேங்க. இந்த பேட்டர்ன் தான் அப்படியே ரிப்பீட் ஆகுது. ஒரு ஃப்ளவர் இந்த சுழிண்ட அப்படி போடணும். பாருங்கள், இதை பார்டர் டிசைனு இப்படி தான் நான் டிசைன் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு புட்டாஸ் பாருங்கள். சென்டரில் பிங்க் ஆர் ப்ளூ குந்தன் ஒட்டிட்டு அதை சுற்றி சுகர் பீட்ஸ் வச்சுட்டு 4mm கோல்டு பீட்ஸ் அதை சுற்றி வச்சுட்டு டாப்லேயும் பாட்டம்லேயும் ஒரு 3mm கோல்டு பீடு ஒரு சுகர் பீடும் வச்சு தைச்சிக்கிறேங்க. இந்த புட்டாஸை இதை இப்படி தைச்சிக்கிறேங்க. நெக்ஸ்ட்டு நான் புள்ளி வைக்கிற இடத்துலலாம் சின்ன சின்ன புட்டாஸ் போட போகிறோம். அதுக்கு 3mm பீடும் ஒரு கோல்டு பீடும் வச்சு தைச்சிக்கிறேங்க. இந்த டிசைனோட பேட்டர்ன் இது தான் பார்த்துக்கிறேங்க.
இப்போ துணியில் தைச்சதை பாருங்கள், 2 ப்ளவுஸ் ஸ்லீவ்லேயும் நான் தைச்சிட்டேன். இந்த சிம்பிள் பார்டர் டிசைன் நல்லா பார்க்க எலிகெண்ட்டாகவும் அழகாக ரிச் லுக்காகவும் இருந்துச்சு. இதை கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா சூப்பராக இருந்துச்சு. இந்த எல்லோ கலரில் அழகாக இருந்துச்சு. அடுத்த வாரம் இன்னொரு ஆரி ஒர்க்கில் நம்ம பார்ப்போம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.